அது பொன்னானது. உழைப்பதற்கு ஒரு நேரம், ஓய்வு எடுப்பதற்கு ஒரு நேரம், பகிர்வதற்கு, பாசத்திற்கு என தனிப்பட்ட தருணங்களில் இது ஒரு பொன்னான நேரம். ஆம், படைத்தாளும் பரமனின் எல்லையில்லா அன்பையும் விந்தைமிகு ஞானத்தையும் போற்றி புகழ வேண்டிய நேரம். இந்த அவசரமான உலகத்திலே நுகர்வு கலாச்சாரம், வேலைப்பளு, தொலைக்காட்சி, சொந்த விருப்பு வெறுப்புகள் என படைத்த பரமனை பார்ப்பதற்கும் கூட கண் இமை போல காத்து வரும் இறைவனை வழிபட, வாழ்த்தி போற்ற ஏனோ தெரியவில்லை, வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடுகிறது. எனவே இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த இனிய நாளில் இன்னும் சில மணி நேரங்களில் புத்தாண்டு விழாவையும் அன்னை மரியா இறைவனின் தாய் என்ற விழாவையும் இணைத்து கொண்டாட இருக்கிறோம். புதிய நாளை காண வாய்ப்பு கொடுத்த ஆண்டவரை போற்றுவோம், நன்றி கூறுவோம். கடந்த ஆண்டு இறைவன் வழியாக பெற்ற நன்மைகளை நன்றியோடு நினைவு கூறுவோம். நம் உறவுகளுக்கு உறுதியூட்டுவோம். ஒவ்வொரு கணமும் ஆண்டவரின் அருள் தரும் நாளாக மாற ஆண்டவரை இறைஞ்சுவோம். தீர்க்கமான முடிவுகளை எடுக்கவும், இன்ப துன்பங்களை சமமாக பார்த்து சரித்திரம் படைக்கவும், அமைதியான உலகை உருவாக்க அன்னையின் துணையை வேண்டி இந்த 1 மணி நேர வழிபாட்டில் ஒன்றிணைவோம். இந்த வழிபாடு தொடங்கும் முன் உங்கள் கைகளில் விவிலியத்தை எடுத்துக்கொள்ளவும். வீட்டில் இல்லாதவர்கள், கைகளில் விவிலியம் இல்லாதவர்கள் வாசிக்க திரையில் இருக்கும் எழுத்துக்களை பயன்படுத்துங்கள். மற்றவர்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு இப்போது நற்கருணைநாதருக்கு வணக்கம் செலுத்துவோம். இந்த வழிபாட்டில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க முதலில் தூய ஆவியின் அருள் கொடைகளை வேண்டி ஆவியானவரிடம் ஜெபிப்போம். தூய ஆவியே எழுந்தருள்வீர், வானின்று உமது பேரொளியின் அருட்சுடர் என் மீது அனுப்பிடுவீர். எளியோர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர், இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மையே விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பு களைப்பை தீர்ப்பவரே, வெண்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவாசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது ஆற்றல் இல்லாமல் உலகு மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருவீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் வருவீரே. ஆமென். கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கிறேன். எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே உண்மையாகவே
என் கற்பாரையும் மீட்பும் அவரே, என் கேடையும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன் என்று திருப்பாடலில் வாசிக்கிறோம். ஆண்டவரின் அருள் வரத்தால் கடந்த ஆண்டு சிறப்பாக கடந்து சென்றது. அதே கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். நாம் இடுக்கணுற்ற வேளையில் நமக்கு உற்ற துணையும் அவரே. படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். கடவுளின் துணை நமக்கு என்றும் உண்டு. அவரே நமக்கு அரண். அந்த படைகளின் ஆண்டவர் கடந்த ஆண்டை போலவே நமக்கு மீண்டும் ஒரு புதிய வருடத்தை கூட்டி கொடுத்துள்ளார். இது கடவுள் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம். இதை எண்ணி கடவுளை வணங்கி ஆராதித்து மகிழ வேண்டும். இன்று இந்த வழிபாட்டில் ஆண்டவரை துதித்து பாடி புகழ இருக்கிறோம். இந்த ஜெப வழிபாடு நமக்கு விடுக்கும் அழைப்பு என்னவெனில், பழைய பாவ வாழ்வை விடுத்து புதிய வாழ்வு பெறுதல், புதிய மனிதனாக மாறுதல் ஆகும். அதே சமயத்தில் கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்த வேண்டிய நன்னாள். இவ்வுலகை படைத்து காத்து வழி நடத்தி வரும் நமது ஆண்டவருக்கு ஒரு புகழ்ச்சி பாடல் பாடி சில மணித்துளிகள் அவரை ஆராதிப்போம். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவருடைய செயல்களுக்காய் அவரை புகழ்ந்து பாடுங்கள். அவருடைய செயல்களுக்காய் அவரை புகழ்ந்து பாடுங்கள். அவருடைய மாட்சிமைக்காய் அவரை புகழ்ந்து பாடுங்கள். அவருடைய மாட்சிமைக்காய் அவரை புகழ்ந்து பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். பாடுங்கள்
புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 11 முதல் 32 முடிய. இயேசு கூறியது: ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாள்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக் கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களில் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றிகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தன் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவிங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவனை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இப்போது இந்த நற்செய்தி வாசகத்தை ஆழ்ந்து சிந்திப்போம். தீச்செயல் அனைத்தும் பாவம். கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதில்லை, அறிந்ததும் இல்லை. தன்னுடைய அன்பை கொடுப்பதிலே
தந்தையாம் கடவுளே உறுதியாக அன்பை அளித்துள்ளார். நமக்கு எல்லாவித சுதந்திரங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் தான் தவறாக பயன்படுத்தி விடுகிறோம். நாம் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தி அவரிடம் திரும்பி வருகிற பொழுது, மனம் மாற நினைக்கும் அந்த நொடி பொழுதே நம்மை முழுமையாக மன்னிக்கிறார். நம்மை அரவணைத்துக் கொள்கிறார். மன்னிப்பின் அடையாளமாக நம் மதிப்பினை அதிகரிக்க செய்கிறார். நமக்கு நிறை மகிழ்ச்சி அளிக்கிறார். நீங்கள் வலுவற்ற மனசான்றை காயப்படுத்தி சகோதர சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கே எதிரான பாவமாகும். எனவே கடந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய சிறு சிறு தவறுகள் முதல் பெரிய பாவங்கள் என அனைத்தையும் நினைத்து மனம் வருந்துவோம். இந்த அமைதியான நேரத்தில் புத்தாண்டில் காலடி எடுத்து வைத்து புதிய மனிதனாக மாற தடையாக உள்ள அனைத்து பாவங்களையும், குறிப்பாக 10 கட்டளைகளை மீறிய பாவங்களை நம் மனக்கண் முன் கொண்டு வந்து அதற்காக மனம் வருந்தி நற்கருணை நாதரிடம் மன்னிப்பு கேட்போம். இப்போது சிறிது நேரம் 10 கட்டளைகளை மீறிய பாவங்களை தியானிப்போம். 1. எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுக்கு முதலிடம் தந்தேனா? அல்லது பிற தெய்வங்களுக்கு துதி பாடினேனா, வணங்கினேனா? மாந்திரீகம், மூட நம்பிக்கை, ஜோதிடம், பில்லி சூனியம் போன்றவற்றிற்கு இடம் கொடுத்தேனா? என்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை பிறர் முன் காட்ட தயங்கினேனா? துன்ப நேரத்தில் கடவுளுடைய அன்பு பராமரிப்பில் நம்பிக்கை இழந்தேனா? 2. கடவுளுடைய திருப்பெயரை வீணாக சொல்லி இருக்கிறேனா? இறைவனின் ஆலயத்தை புனிதமாக மதிக்க தவறி இருக்கிறேனா? 3. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன்திரை நாட்களிலும் குறைந்தபட்ச முயற்சியாக திருப்பலி, திருவிருந்தில் பங்கு கொள்ள தவறினேனா? தேவையற்ற வேலைகளில் ஈடுபட்டு கடவுளுக்கும் ஜெபிப்பதற்கும் அதிக நேரத்தை செலவு செய்ய தவறினேனா? 4. என்னுடைய பெற்றோர்களுக்கு தக்க மரியாதையை கொடுக்க தவறினேனா? பணிந்து நடக்காமல் இருந்தேனா? நான் அவர்களை மனநோக செய்தேனா? பெற்றோர்களின் வயதான காலத்தில் அல்லது அவர்களின் முடியாத காலத்தில் அவர்களை மாண்புடனும் என்னால் முடிந்த அளவு அவர்களுக்கு சௌரியங்களை செய்து கொடுத்து அன்புடன் நடத்த தவறி இருக்கிறேனா? கனிவுடன் பேச தவறி இருக்கிறேனா? என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அன்பையும் பாசத்தையும் கொடுக்க தவறினேனா? 5. வேண்டுமென்றே பிறருக்கு தீங்கு செய்தேனா? பிறருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தினேனா? பிறரை பற்றி அவதூறு கூறினேனா? பிறர் மனம் நோக்கும்படியாக தீய சொற்கள் பேசினேனா? யார் மீதாவது பகைமையும் வஞ்சினத்தையும் நெஞ்சில் கொண்டு மன்னிக்க முடியாமல் இருக்கிறேனா? நேரடியாகவோ மறைமுகமாகவோ கருக்கலைப்புக்கு ஈடுபட்டேனா? உதவி செய்தேனா? தற்கொலை முயற்சி அல்லது எண்ணம் போன்றவற்றில் ஈடுபட்டேனா? 6. என்னுடைய நடை, உடை, பாவனைகளில் வீண் கவர்ச்சியை தேடியிருக்கிறேனா? தீய படங்களையோ புத்தகங்களையோ படித்தேனா, பார்த்தேனா? தீய எண்ணங்கள் தானாக மனத்தில் தோன்றிய போது அதை உடனடியாக விலகாமல் இன்பம் அடைந்தேனா? திருமணம் ஆவதற்கு முன் தவறான உறவில் ஈடுபட்டேனா? திருமணம் செய்யாமலேயே
குடும்பம் நடத்துகிறேனா? 7. பிறருடைய பொருட்களுக்கு ஆசைப்பட்டிருக்கிறேனா? எடுத்திருக்கிறேனா? கண்டெடுத்த பொருளை இன்னாரது பொருள் என்று தெரிந்த பின்னும் தொடர்ந்து வைத்திருக்கிறேனா? கண்டெடுத்த பொருளை உரியவரிடம் சேர்க்க தக்க முயற்சி செய்யாமல் தொடர்ந்து வைத்திருக்கிறேனா? பிறருடைய பொருள்களையோ சொத்துக்களையோ வேண்டுமென்று சேதப்படுத்தி இருக்கிறேனா? பிறருக்கு கொடுக்கப்பட வேண்டிய அல்லது சேர வேண்டிய பொருளையோ பணத்தையோ கபளீகரம் செய்து கொண்டிருக்கிறேனா? சூதாட்டத்தில் ஈடுபட்டேனா? 8. என்னுடைய சுயநலத்திற்காக பொய் சொல்லியிருக்கிறேனா? பொய் என்று தெரிந்தும் அது உண்மை என்று வாதிட்டிருக்கிறேனா? சாட்சி கூறினேனா? பிறரை பற்றி புரணி பேசினேனா? அடுத்தவர்களை கேலி பரிகாசத்துக்குள்ளாக்கி இருக்கிறேனா? ரகசியம் காக்கப்பட வேண்டிய உண்மைகளை தீய உள்ளத்துடன் வெளிப்படுத்தினேனா? அடுத்தவர்களை கீழ்ப்பிட்டேனா? 9. திருமணத்திற்கு பின் என் அன்பை வெளிப்படுத்த தவறி இருக்கிறேனா? மனைவியை வெறும் போக பொருளாக நடத்துகிறேனா? கணவர் அல்லது மனைவிக்கு தக்க அன்பையும் மரியாதையையும் உரிமையையும் கொடுக்க தவறி இருக்கிறேனா? என்னுடைய கணவர் அல்லது மனைவி தவிர்த்து பிறருடன் தவறான உறவில் ஈடுபட்டேனா? பத்து. அடுத்தவரிடம் காணப்படும் திறமைகளையும் செல்வத்தையும் நற்குணங்களை கண்டு பொறாமைப்பட்டேனா? பிறரை ஏமாற்றி அல்லது நேர்மையற்ற முறையில் பணமோ பொருளோ சம்பாதித்தேனா? இப்போது சிறிது நேரம் மௌனமாக சிந்திப்போம், மனத்துயர் அடைவோம். நாம் செய்த பாவங்களுக்கு மனத்துயர் அடைந்த நாம் இப்போது இறைவனிடம் மன்னிப்பு கேட்கும்படியாக விவிலியத்தில் திருப்பாடல் 51 எடுத்துக்கொள்வோம். நாம் இணைந்து அத்திருப்பாடலை வாசிப்போம். திருப்பாடல்கள் 51. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கெதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே. மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவி அருளும். நான் தூய்மையாவேன். என்னை கழுவி அருளும். உரை பணியிலும் வெண்மையாவேன். மகிழ் ஒளியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூர்வனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும்.
உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளி விடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கு வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழி நின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். ஆமீன். இப்போது அனைவரும் இணைந்து மனத்துய ஜெபத்தை ஜெபிப்போம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர். அனைத்துக்கும் மேலாக அன்புக்கு உரியவரும் நீரே. என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். ஆமீன். கடவுளின் தாய் மரியாளின் பெருவிழாவில் நமது விசுவாசத்தின் மையத்தில் இருக்கும் ஒரு ஆழமான மறைபொருளை பற்றி சிந்திப்போம். இயேசு உண்மையிலேயே கடவுளும் உண்மையிலேயே மனிதரும் ஆவார். மரியாவை கடவுளின் தாய் என்று மதிப்பதன் மூலம் அவள் சுமந்த குழந்தை வெறும் மனிதன் அல்ல, ஆனால் நம் தந்தை கடவுளின் நித்திய மகன் என்று திருச்சபை உறுதிப்படுத்துகிறது. அவர் தெய்வீக மற்றும் மனித இயல்பு ஆகிய இரண்டையும் கொண்ட ஒருவரே. அவை முழுமையாக ஒன்றுபட்டவை. கடவுள் உருவெடுத்த இந்த பிறப்பின் மறைபொருள் நமக்கான நம் தந்தை கடவுளின் நம்ப முடியாத அன்பை வெளிப்படுத்துகிறது. அவர் நம்மில் ஒருவராக முழுமையாக நமது உலகிற்கு நுழைய தேர்ந்தெடுத்தார். இயேசுவின் வழியாக நமது ரட்சிப்பு சாத்தியமாக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்து முழுவதுமாக கடவுள் மற்றும் முழுவதுமாக மனிதர் என்பதை புரிந்து கொள்வது நமது விசுவாசத்திற்கு இன்றியமையாதது. இயேசு கடவுளாக இருந்ததால் மட்டுமே பாவத்தையும் மரணத்தையும் வென்று நமக்கு நித்திய வாழ்வை வழங்க முடியும். ஆயினும் அவர் நம் மனித அனுபவத்தின் மகிழ்ச்சிகள், போராட்டங்கள் மற்றும் துன்பங்கள் என ஒவ்வொரு அம்சத்திலும் பங்கு பெற்றார். இதன் மூலம் அவர் கடவுளுக்கும் மனித குலத்திற்கும் இடையே ஒரு சரியான பாலமாக இருக்க முடியும். தெய்வீக மற்றும் மனித இயல்புகளின் இந்த ஒற்றுமை கடவுளின் அன்பு தூரத்திலானது அல்ல, கற்பனையானது அல்ல, ஆனால் தனிப்பட்ட நெருக்கமான மற்றும் ஆழமான உண்மை என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. கடவுளுக்கு மரியா அளித்த விசுவாசமுள்ள ஆம் இந்த மகத்தான மறைபொருள் வெளிவர வழிவகுத்தது. ஒரு கடினமான வனாந்தரத்தின் வழியாக அலைந்த இஸ்ரேலர்களைப் போல நாமும் வாழ்க்கையில் நிச்சயமற்ற தன்மைகளையும் சோதனைகளையும் எதிர்கொள்கிறோம். ஆனால் நம் தந்தை கடவுளின் ஆசி அவருடைய மக்களுடன் வாழ வாக்குறுதி அளித்தது போல இன்றும் அவருடைய பிரசன்னம், அமைதி
மற்றும் சொந்தமான உணர்வுக்கான ஒரு ஆதாரமாக நம்மோடு உள்ளது. இந்த விசுவாசமுள்ள பிரசன்னத்தில் நம்பிக்கை வைத்து அவருடைய அன்புக்குரிய பிள்ளைகளாக வாழ நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். கடவுளின் தாய் மரியாவின் தாய்மையை நாம் கொண்டாடும் போது அவருடைய பணிவையும் தாழ்மையையும் பின்பற்றுவோம். அவர் நம்மில் செயல்பட அனுமதிப்போம். இதன் மூலம் நாமும் இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் மற்றும் அன்பின் உயிர்ப்புள்ள சாட்சிகளாக மாறலாம். அவதாரமான அவருடைய மகள் இயேசுவின் வழியாக நம் தந்தை கடவுளுடன் ஐக்கியமாக இருப்பதிலிருந்து வரும் மகிழ்ச்சி, நம்பிக்கை மற்றும் சுதந்திரத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வோம். வரும் வருடத்தில் நமக்கு நிறைவேற வேண்டிய ஒரு காரியத்தையோ ஒரு நபருக்காகவோ அல்லது மன்னிப்பு வேண்டியோ ஒரு பரலோக ஜெபம், 3 முறை அருள்நிறை ஜெபம் மற்றும் தந்தைக்கும் மகனுக்கும் என்ற ஜெபம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இப்போது அன்னையை புகழ்ந்து ஒரு பாடல் பாடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம்.
கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என மொழிந்த அன்பர் இயேசு நம்முடைய தேவைகளை நாம் கேட்பதற்கு முன்னரே அறிந்து வைத்திருக்கிறார். உள்ளங்கையில் பொறித்து காத்து வருகிறார். அன்பர் இயேசுவிடம் நம்முடைய மன்றாட்டுகளை சமர்ப்பிப்போம். சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். இன்று ஆண்டின் இறுதி நாள். இந்த 1 மணி நேரம் உயிர் கொடுத்து காத்து கொண்டிருக்கும் உன்னத தேவனின் உண்மையுள்ள பிரசனத்தில் அமர்ந்திருக்கிறோம். அமைதியில் ஆண்டவரோடு உரையாடுவோம். கடந்த ஆண்டு முழுவதும் நிகழ்ந்தவற்றை நினைத்து பார்ப்போம். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக காத்து வருகின்ற கடவுளின் கிருபையை நினைத்து பார்ப்போம். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக காத்து வருகின்ற கடவுளின் கிருபையை நினைத்து பார்ப்போம். அன்பின் இறைவா, எனக்கு நல்ல பெற்றோரையும் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் கொடுத்து குடும்பத்தில் சமாதானம், ஒற்றுமை, மகிழ்ச்சி என கொடுத்து வருகின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பின் இறைவா, எனக்கு நல்ல கணவரை, பண்புள்ள மனைவியை, பாசமுள்ள பிள்ளைகளை கொடுத்து நல்ல வருமானமும் கொடுத்து காத்து வரும் கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் நல்ல மழையினை கொடுத்து விளைச்சலை பெருக்கி கொடுத்தமைக்காகவும் பல்வேறு விபத்துகள், இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள் என ஆபத்துக்களினின்று காத்த உமது நலனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஆன்மீக வழி நடத்த நல்ல அருட்தந்தையையும் அருட்சகோதரிகளையும் கொடுத்ததோடு அல்லாமல் எல்லாவற்றுக்கும் மேலாக உன் அன்பின் மிகுதியால் அன்றாட திருப்பலியில் உடலாகவும் இரத்தமாகவும் எழுந்து திருவிருந்தளிக்கும் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா, உம் ஆட்சிமை மேலானது. இறைவா, உம் மகத்துவம் மேலானது. இறைவா, உம் ஆட்சிமை மேலானது. இறைவா, உம் மகத்துவம் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா, உம் வார்த்தைகள் மேலானது. இறைவா, உம் வல்லமை மேலானது.
புகழுகிறோம் நன்றி கூறுகிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் நன்றி கூறுகிறோம். இறைவா உம் அன்புள்ளம் மேலானது, இறைவா உம் அருட்கரம் மேலானது, இறைவா உம் அன்புள்ளம் மேலானது, இறைவா உம் அருட்கரம் மேலானது. உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் நன்றி கூறுகிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் நன்றி கூறுகிறோம். இறைவா உம் திருவடி மேலானது, இறைவா உம் திருவாழ்வு மேலானது, இறைவா உம் திருவடி மேலானது, இறைவா உம் திருவாழ்வு மேலானது. உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் நன்றி கூறுகிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் நன்றி கூறுகிறோம். நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறியதோடு பலவித நன்மைகளால் அபரிவிதமாக நிரப்பும் இறைவனின் எல்லையில்லா கருணையை நினைத்து பார்த்து எப்போதுமே அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். வருங்காலம் வசந்த காலம் நிச்சயம். நாம் இறைவனின் கைப்பிடித்து நடந்தால் அவரை முன்னிறுத்தி நம்பிக்கை கொள்வோம். புது வருடம் நிச்சயம் நம்மை புது படைப்பாய் மாற்றும். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்ற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி அறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாறச் செய்தருளும். தவறு எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருந்தாப்பிரியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரி தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. உமது விசாரணையிலுள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன்.
இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். புத்தாண்டு சிறப்பு ஜெபம். அப்பா தந்தாய், உம்மை போற்றுகிறோம். இயேசு ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம். ஆவியானவரே, உம்மை துதிக்கின்றோம். மூவொரு இறைவா, உமக்கு நன்றி கூறுகிறோம். இப்புத்தாண்டை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம். இப்புத்தாண்டில் புதிய கிருபைகளை தாரும். புதியன வாக்குகிறேன் என்றவரே, எம்மை புதுப்பித்தருளும். புதிய இதயத்தை தந்தருளும். பழைய கால உணர்ச்சி காயங்களை போக்கி அருளும். எங்களுள் உள்ள எல்லா பகைமை உணர்ச்சிகளையும் அழித்து போடுவீராக. புது புது நண்பர்களை இந்த ஆண்டில் எங்களுக்கு தந்தருளும். அன்றாட கடமைகளை பொறுப்புணர்ச்சிகளோடு செய்ய எங்களுக்கு உதவி அருளும். இருளின் ஆதிக்கத்திலிருந்து எங்களை காத்தருளும். ஒளியின் மக்களாக திகழ செய்தருளும். ஆவி, ஆன்மா, உடல் ஆகிய எங்கள் ஆளுமைக்கு நீரே ஆண்டவராக செயல்படுவீராக. இப்புத்தாண்டில் பிறர்க்கு சேவை செய்யும் மனப்பாங்கை எங்களுள் வளர்த்தருளும். எங்கள் அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் மனப்பக்குவத்தை தந்தருளும். ஏழை எளியோரின் கண்ணீரை துடைக்கும் இரக்க மனத்தை எங்களுக்கு ஈந்தருளும். நோயுற்றோர், துன்புற்றோர், அனாதைகள், அடிமைத்தனத்தில் சிக்கி வாழ்வோர் அனைவருக்கும் நாங்கள் உறுதுணையாக இருக்கும் கருவிகளாக எங்களை வழிநடத்தும். இயேசுவின் அன்பின் நற்செய்தியை பிறருக்கு பகிர்ந்தளிக்கும் கருவிகளாக எங்களை பயன்படுத்தும். உமது தூய ஆவியால் எங்களை நிறைத்து, அவரது குரலுக்கு செவிமடுத்து, அவரது வார்த்தையின்படி நடக்கும் சீடர்களாய் எங்களை நடத்தும். இந்த மன்றாட்டை உம் ஒரே பேரான திருமகன் இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கின்றோம் பிதாவே. ஆமீன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். வாழ்வெல்லாம் தம் அன்பை கொண்டாடவே, வீடெங்கும் சந்தோஷம் உண்டாகவே, நம் கண் காண தம் வாக்கு நடந்தேறவே,
புதிய ஆண்டை தந்தாரையா. வாழ்வெல்லாம் தம் அன்பை கொண்டாடவே, வீடெங்கும் சந்தோஷம் உண்டாகவே, நம் கண் காண தம் வாக்கு நடந்தேறவே, புதிய ஆண்டை தந்தாரையா. வறண்டு வாடும் நம் வாழ்வினை திரண்டு பெருக செய்திடுவார். வறண்டு வாடும் நம் வாழ்வினை திரண்டு பெருக செய்திடுவார். இருளெல்லாம் மொழியாக மாறும், சுக வாழ்வு விரைவாக தோன்றும். அவர் சொன்ன வார்த்தையில் ஒன்றும் தவறாமல் நிறைவேறி தீரும். இருளெல்லாம் மொழியாக மாறும், சுக வாழ்வு விரைவாக தோன்றும். அவர் சொன்ன வார்த்தையில் ஒன்றும் தவறாமல் நிறைவேறி தீரும். காத்திருந்த வாக்குத்தத்தம் பின்தொடர்ந்து நம் முன் வரும். காத்திருந்த வாக்குத்தத்தம் பின்தொடர்ந்து நம் முன் வரும். பொய்யுரையாத தேவன் அவர் இந்த ஆண்டு தந்திடுவார். பொய்யுரையாத தேவன் அவர் இந்த ஆண்டு தந்திடுவார். இருளெல்லாம் மொழியாக மாறும், சுக வாழ்வு விரைவாக தோன்றும். அவர் சொன்ன வார்த்தையில் ஒன்றும் தவறாமல் நிறைவேறி தீரும். இருளெல்லாம் மொழியாக மாறும், சுக வாழ்வு விரைவாக தோன்றும். அவர் சொன்ன வார்த்தையில் ஒன்றும் தவறாமல் நிறைவேறி தீரும். பாழடைந்து போனதெல்லாம் சீரடைந்து வந்திடுமே. பாழடைந்து போனதெல்லாம் சீரடைந்து வந்திடுமே. இழந்த நன்மை தேடி வரும், இரட்டிப்பாக தந்திடுவார். இழந்த நன்மை தேடி வரும், இரட்டிப்பாக தந்திடுவார். இருளெல்லாம் மொழியாக மாறும், சுக வாழ்வு விரைவாக தோன்றும். அவர் சொன்ன வார்த்தையில் ஒன்றும் தவறாமல் நிறைவேறி தீரும். இருளெல்லாம் மொழியாக மாறும், சுக வாழ்வு விரைவாக தோன்றும். அவர் சொன்ன வார்த்தையில் ஒன்றும் தவறாமல் நிறைவேறி தீரும். வாழ்வெல்லாம் தம் அன்பை கொண்டாடவே, வீடெங்கும் சந்தோஷம் உண்டாகவே, நம் கண் காண தம் வாக்கு நடந்தேறவே, புதிய ஆண்டை தந்தாரையா. வாழ்வெல்லாம் தம் அன்பை கொண்டாடவே, வீடெங்கும் சந்தோஷம் உண்டாகவே, நம் கண் காண தம் வாக்கு நடந்தேறவே, புதிய ஆண்டை தந்தாரையா.
வறண்டு வாடும் நம் வாழ்வினை திரண்டு பெருக செய்திடுவார். வறண்டு வாடும் நம் வாழ்வினை திரண்டு பெருக செய்திடுவார். இருளெல்லாம் மொழியாக மாறும், சுக வாழ்வு விரைவாக தோன்றும். அவர் சொன்ன வார்த்தையில் ஒன்றும் தவறாமல் நிறைவேறி தீரும். இருளெல்லாம் மொழியாக மாறும், சுக வாழ்வு விரைவாக தோன்றும். அவர் சொன்ன வார்த்தையில் ஒன்றும் தவறாமல் நிறைவேறி தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.